எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் காவ்யா vlogs. இது வந்து ஆயுத பூஜை மினி vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லுமே எனக்கு வேலை வந்து கரெக்டாக இருக்க போகுது. ஸோ நான் vlog வந்து செவ்வாய்க்கிழமையே வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் குளித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் விளக்கு தேய்க்கிறவங்க வந்திருக்காங்க போல். ஸோ அவங்க விளக்கு தேய்ச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. நான் வந்துட்டு டீ போட்டுட்டு நானுமே வந்து குடித்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபுல் வேலையுமே இருக்குது. பிகாஸ் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது எல்லாமே இந்த ரூமில் வச்சு தான் எடுப்பேன். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணிவிட்டு கழட்டி போட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே மெஸ்ஸியாக தான் இருக்கும் என்னோடய ரூம்பு. ஸோ காலேஜ்லேயும் சரி வீட்லேயும் சரி எனக்கு வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கனால என்னால் வீடை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. அதையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அண்ட் நைட் வந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு மார்னிங் வந்து கோலம் போட்டாச்சு. அண்ட் மார்னிங் வந்து பார்த்தா காலையிலே வந்து பசுமாடு வந்து வீட்டு வாசலில் நின்றுச்சு. அம்மா வந்து பழம் கொடுத்தாங்க. சாமி ரூமுமே வந்து நான் ஃபுல்லுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் மார்னிங் தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன். அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஃபுல்லுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அம்மா வந்து பூ வச்சு அலங்காரம் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் மார்னிங் டிஃபனுக்கு வந்து சேமியா ரெடி பண்ணியிருந்தாங்க. அதையுமே நான் வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா புளியோதரை சக்கரை பொங்கல் அண்ட் அதுக்கப்புறம் கொண்டக்கடலை பண்ணுறதுக்காக ஊரை வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக புளியோதரை எல்லாமே வந்து மார்னிங்கே வந்து போட்டு வச்சுருவாங்க. அப்போ தான் ஈவினிங்குள்ளே நல்லா செட் ஆகி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இடையில வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின டீயும் குட்டி சம்சாவும் வாங்கி சாப்பிட்டுட்டேன். அப்பா வந்து ஜாமான் வாங்குறதுக்காக பஜாருக்கு வந்து போயிருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது வந்து எங்கள் அக்காவுக்கு சென்ட் பண்ணுறதுக்காக அப்பா வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. பிகாஸ் அத்தானுக்கு வந்து இந்த மாதிரி வேஷம் போடுவாங்க அண்ட் இந்த மாதிரி செட்டெல்லாம் வைப்பாங்கங்கிறது எங்கள் அத்தானுக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து அப்பா எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அச்சு வீட்டில் வந்து சாமி வந்து மார்னிங்கே வந்து கும்பிட்டுட்டாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் கொண்டக்கடலை வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதுக்கப்புறம் நான் வந்து அதை சாப்பிட்டுட்டு என்னோடய வயிறு வந்து ஃபில் ஆகிட்டு வீடு க்ளீனிங் பண்ணும்போது ஒவ்வொரு வேலையாக வந்து வந்துக்கிட்டே தான் இருந்தது. இன்னொன்று என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா அம்மா வந்து மாலை போட்டு கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது. அந்த 1 வீக்குமே நாங்கள் வந்து வீடு ஃபுல்லுமே க்ளீன் பண்ணி மார்னிங் வந்து தொடச்சி அண்ட் மார்னிங் வந்து சாமி கும்பிடுவாங்க. இருந்தாலும் வந்து எங்கேருந்து க்ளீன் பண்ணும்போது எங்கேருந்து தான் வந்து டஸ்ட்லாம் வருமோ தெரில, வந்துக்கிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எப்படியோ வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாமி விளக்கு வந்து அரேஞ்ச் பண்ணாமல் இருந்தது. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லும் உட்காந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். சாமி ஃபோட்டோ எல்லாமே நான் வந்து நேற்றே வந்து தொடச்சாச்சு. பட் இந்த சரஸ்வதி ஃபோட்டோ மட்டும் நான் இன்னும் துடைக்காமலே வச்சுருந்தேன், மறந்துடுச்சு. இவங்க தான் மெயின் பிக்சர், இவங்களே மறந்துட்டேன்னு கேட்காதீங்க. பிகாஸ் நான் வந்து துடைக்கிறதுக்காக எடுத்தேன். நைட் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால நான் வந்து துடைக்காமல் விட்டுட்டேன். அதனால் மார்னிங் எழுந்திரிச்சு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தனால கொண்டு போட்டுட்டு எல்லா வேலையுமே நான் வந்து பார்த்து முடிச்சிட்டேன். தலையை வந்து நான் காயவே வைக்கல. ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு திட்டி விட்டுட்டாங்க. அதனால் நான் வந்து தலையை காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தேன். அதுக்குள்ளே அடுத்தடுத்து வேலை வந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கம்மல் போடாமல் இருந்தேன். ஸோ அதுவுமே போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் ஹேர் எடுத்துகிட்டு நான் வந்து பட்டர்ஃப்ளை கிளிப்பை வச்சு குத்திட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேலையை பார்க்க கிளம்பிட்டேன். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே மார்னிங்கே வந்து சரஸ்வதி பூஜையை வந்து கொண்டாடிடுவாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து வருஷமாக வந்து ஈவினிங் தான் நாங்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கடைக்கு போயிட்டு நாங்கள் போய் சாமி கும்பிடுவோம். இங்கே எந்த மாதிரி பண்ணணும் அதே மாதிரி தான் கடையிலையுமே வந்து பூஜை வந்து நாங்கள் பண்ணுவோம். அதையுமே நீங்கள் இந்த விளாகில் வந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு நான் வந்து எங்கள் வீட்டில் உள்ள எல்லா கதவு அண்ட் நிலைய ஃபுல்லுமே நான் வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். 5 நிலக்கதவு வந்து நான் துடைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதை ஒன்று ஒன்றா வந்து துடைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசல் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் சைடில் வந்து தோரணம் வந்து தொங்க விட்டுருந்தேன். அதாவது ஃபெஸ்டிவல்ஸ்னால் மட்டும்தான் நாங்கள் வந்து தோரணம் வந்து தொங்க விடுவோம். பிகாஸ் சாஷா வந்து வீட்டில் இருந்தானா நாங்கள் யாருமே வீட்டில் இல்லை அப்படின்னா அதை வந்து பிச்சு போட்டுருவா. அதனாலே நாங்கள் வந்து அது போட மாட்டோம். கதவு ஃபுல்லுமே தொடச்சி சந்தன குங்குமம் வச்சுட்டு இருக்க நேரத்தில் அப்பா வந்து ஃபுல்லுமே வந்து மாங்கோலை வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் குட்டி வாழைத்தாருமே வந்து கேட்டில் ஃபுல்லுமே கட்டிகிட்டு இருந்தாங்க. சாஷா வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து சாமி கிட்ட வைக்கணும். ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே வந்து தொடச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த டைரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவோட டைரி தான். ஸோ அவள் வந்து இங்கே வச்சுட்டு போயிருக்கா. ஸோ அவளோட நினைப்பாக நாங்கள் வந்து சாமி கிட்ட வச்சுருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் என்னோட ஐஷேடோ பேலட் அதுக்கப்புறம் வந்து பென்னு அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நித்யா புட்டிக்கோட நோட்டு. ஸோ அதையுமே வந்து வச்சுருந்தோம். இது
இது வந்து என்னோட டைரி ஃபுல்லுமே வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்பா வந்து சைட் பை சைட் வாசலில் எல்லா பக்கமே வந்து தோரணம் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த 3 நோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் நோட்டு அதை தான் வந்து நான் வச்சுருந்தேன். இன்னும் ஒன்றா தொடச்சி வந்து வச்சுட்டு இருந்தேன். நான் அப்பாவுமே வந்து கொஞ்சம் டூல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதையுமே வந்து தொடச்சி சாமிக்கிட்ட வைக்கிறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கடைக்கு கொண்டு போகிறதுக்காக, அதாவது கடையில் போய் பூஜை பண்ணுறதுக்காக பிரசாதம் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. புக்ஸுக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து சந்தன குங்குமம் வந்து வச்சு அண்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து வேலை பார்த்துட்டே இருந்தனால டைம் போனதே தெரியலை. மணி வந்து 4:30 ஆகிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் சீக்கிரமாக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்பா கடைக்கு வந்து போக வேண்டியதாக இருக்குது. நான் வந்து ஃபுல்லுமே இன்றைக்கி ஒர்க் இருந்தனால எனக்கு வந்து கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு டைமே இல்லை. அம்மா தான் வந்து ஃபுல்லுமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பிரசாதமாக இருக்கட்டும், எனக்கு இப்போ காஃபி போட்டு கொடுத்தது எல்லாமே வந்து அம்மா தான். அவங்களும் மாலை போட்டிருக்கனால பாவும் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்திருக்கும். எனக்கும் இன்றைக்கி வேலை வந்து கரெக்டாக இருந்துச்சு. என்னால் கிச்சனுக்குள்ளே வந்து போக முடியலை. ஆஷா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சந்தன குங்குமம் கதவுக்கு வச்சிட்டு இருக்கும்போது ஊடையில் வந்துட்டா. ஸோ அவளுக்குமே பிடிச்சி வச்சு பட்டையை போட்டு விட்டுட்டேன். பார்க்கவே காமெடியாக தான் இருக்குது. பட் அவள் வந்து சாமி வந்து ரொம்ப அழகாக வந்து கும்பிடுவா. அம்மா வந்து வா திருநார் பூசுன்னு சொன்னாலே அவள் வந்து அழகாக சாமி ரூமுக்குள்ளே வந்து போயிடுவா. அவளுக்கு இப்போ வந்து நம்ம வீட்டில் என்ன நடக்கு அப்படிங்கிறது வந்து அவளுக்கு ஒன்றுமே புரியலை. எல்லாரும் எங்கேயோ பரபரப்பாக வந்து கிளம்பிட்டே இருக்காங்க, என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து அவளுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வாசத்தூள் தொளிக்கிறதுக்காக வந்துட்டேன். பிகாஸ் டைம் ஆகிட்டல. அதுக்கப்புறம் நானுமே வந்து கிளம்ப வேண்டியதாக இருந்தது. ஸோ சிம்பிளாக தான் வந்து கோலம் போட்டிருந்தேன். மார்னிங் தான் வந்து ஃபுல் கலருமே கொடுத்து கோலம் போட்டிருந்தேன். அம்மா வந்து கேட்டாங்க, மார்னிங் நீ வந்து அந்த கோலம் போடுறதுக்கு பதிலாக இந்த கோலம் போட்டுருந்துருக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஈவினிங் வந்து டைம் இருக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஈவினிங் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பட் கலர் கொடுத்து நான் வந்து போட்டிருந்தேன். கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு லிப் லைனர் வந்து போட்டாச்சு. லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் ப்ளஷ் மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். பிகாஸ் வேறு எதுவுமே நான் வந்து பண்ணலை. அவசரமாக நான் வந்து கிளம்பிகிட்ருக்கேன். டைம் ஆகிட்டு. அம்மா வந்து ஒரு சைடு வந்து பூஜையை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து சீக்கிரமாக வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மேக்ஸி தான். இங்கே வந்து குட்டி போ கொடுத்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மேக்ஸி வந்து நம்ம நித்யா புட்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து கலர்ஸுமே நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நித்யா புட்டிக்கோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அம்மா வந்து வீடை சுற்றி வந்து சாம்பிராணி புகை வந்து போட சொன்னாங்க. ஸோ இது வந்து இப்போ அம்மா வந்து மாலை போட்டிருக்கனால ஈவினிங் அண்ட் மார்னிங் 2 டைமே நாங்கள் வந்து சாம்பிராணி புகை போட்டுருவோம். அண்ட் வீடு வந்து ஃபுல்லுமே வந்து நாங்கள் தொடச்சி எடுத்துருவோம். ஸோ இதில் இடையில வந்து அக்கா வந்து வீடியோ கால் வந்து பண்ணியிருந்தா தன்விக்கா வந்து காட்டுறதுக்காக. ஸோ அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அண்ட் அவளை வந்து பேசிகிட்டு இருந்தா. அக்கா வீட்டில் வந்து மார்னிங்கே வந்து பூஜை போட்டாச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா. நாங்களுமே வந்து சீக்கிரமாக பேசிட்டு நாங்கள் வந்து கடைக்கு வந்து கிளம்பிட்டோம். எனக்கு இந்த மேக்ஸி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் சாஷா வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தா. அண்ட் கிட்ட வா அப்படின்னு சொன்னதுமே சீக்கிரமாக வந்துட்டா. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக என்கிட்ட வந்து வரமாட்டா, என்னன்னு தெரியல. ஸோ அந்த என்ன ரீசன் அப்படின்ட்டு நான் வீடியோ எண்டில் வந்து நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. நாங்கள் போகும்போது வெளிச்சமாக தான் இருந்தது. அண்ட் கடைக்குள்ளே போனதுக்கப்புறம் நல்லாவே இருட்டிட்டு ஐ திங்க் ஒரு 6 கிட்ட வந்து ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் டைமு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். குலசை முத்தாரம்மனுக்கு வந்து கொடியேறி இருக்குது. அதனால் வந்து எங்கள் ஊர் ஃபுல்லுமே வந்து ஃபுல்லும் டிராஃபிக்காக தான் இருக்குது. எங்கேயுமே போக முடியல, வர முடியாது. அங்கே 2 வீலரில் போனதுனால கொஞ்சம் பரவாயில்ல. நாங்கள் வந்து ஷார்ட்கட்டில் வந்து எங்கள் அப்பா கடைக்கு வந்து போயிடுவோம். அதனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கடைக்கு வந்து வந்துட்டோம். வந்துட்டு அப்பா வந்து தெருவாசல் வந்து தூத்து தொளிச்சிட்டு வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து மதியம் வீட்டுக்கு வரும்போதே கடையில் வந்து ஃபுல்லுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அப்பாவுமே வந்து 2 டேஸாக வந்து கடையை வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வரும்போதே வந்து மாங்கோலை அண்ட் அதுக்கப்புறம் வந்து வாழைத்தார் வந்து கட்டிட்டு வந்துட்டாங்க. அப்பா வந்து திருச்செந்தூரில் வந்து மெயின் பஜாரில் வந்து கடை வச்சுருக்காங்க. அப்பா வந்து டிவி மெக்கானிக் அண்ட் வந்து சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி வந்து கொடுப்பாங்க. அதனால தான் கடை ஃபுல்லுமே வந்து டிவியாக வந்து இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு நான் வந்து மல்லிகைப்பூ மாலை வந்து போட்டுட்டு இருந்தேன். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட டூல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. வீட்டிலேருந்து வரும்போதே நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு கொண்டு வந்துட்டோம். ஸோ அதை ஃபுல்லுமே வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் வந்து அவல் பொரியும் சேர்த்து நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இதில் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா எப்போதுமே கடைக்கு பூஜை போடும்போது
தாத்தா தான் வந்து வருவாங்க. ஸோ 7 மணிக்கு வர்றதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்பா கூட வந்து உட்காந்து நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். வாசலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வேஷம் போட்டு காணிக்கை வந்து பிரிச்சுட்டு இருந்தாங்க. அதையுமே நான் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக வந்து உட்காந்துருந்தேன். நான் வந்து அப்பாவோட கடையை வந்து ஓவரால் வியூவாக வந்து நான் காட்டுறேன். ஸோ இது எல்லா ஃபோட்டோஸுமே வந்து அப்பா ஒரு செல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள சரஸ்வதி ஃபோட்டோ வந்து எங்கள் வீட்டில் தான் நாங்கள் வந்து வச்சுருப்போம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பூஜை போடுவாங்க அப்பா. அண்ட் அதுக்கப்புறம் இதுதான் அப்பா கடையோட ஓவரால் வியூ. இப்படி தான் வந்து இருக்கும். சைடில் ஃபுல்லுமே வந்து ரிப்பேருக்கு வந்த டிவியை ஃபுல்லுமே வந்து நீட்டாக வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து டேபிள் மேலே அண்ட் மேலே உள்ள செல்ஃபில் ஃபுல்லுமே அப்பா வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஓவராலாக இப்படி தான் வந்து இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கே அப்பாவுக்கு வந்து 2 நாள் வந்து தேவைப்பட்டிருக்கு. அண்ட் அது போக இன்னுமே க்ளீன் பண்ணாமல் இருக்குது. பட் அவங்க வந்து டைம் இல்லாதனால அவங்களால க்ளீன் பண்ண முடியலை. கடையை வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் தாத்தா வந்து வந்துட்டாங்க. அதனால நாங்கள் வந்து பிரசாதத்தை ஃபுல்லுமே எடுத்து வச்சு ஃபுல்லுமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, எப்போதுமே தாத்தா தான் வந்து எங்கள் கடைக்கு வந்து பூஜை வந்து போடுவாங்க. நாங்கள் பழைய கடையில் இருக்கும்போதும் சரி, புது கடைக்கு வந்ததுக்கப்புறமும் சரி, தாத்தா தான் வந்து பூஜை போடுவாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலுமே தாத்தாக்காக வெயிட் பண்ணி நாங்கள் வந்து பூஜை போட்டுட்டு தான் நாங்கள் வருவோம். ஸோ இந்த தாத்தா தான், இது வந்து அம்மாவோட அப்பா. அவங்க தான் வந்து பூஜை வந்து பண்ணுவாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்க டைமில் ஒவ்வொரு கடையிலையுமே வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அப்பா வந்து சாமி பாட்டு எல்லாமே வந்து போட்டு விட்டுருந்தாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எப்போதுமே நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ள கடைக்கு எல்லாமே வந்து பிரசாதம் வச்சு வந்து கொடுத்துட்டு தான் நாங்கள் வருவோம். இந்த மாதிரி எங்கள் அம்மாவோட பிரசாதத்துக்கு நிறைய பேர் வந்து அடிக்ட்டு. பக்கத்து கடையிலையும் சரி எங்கேனாலுமே வந்து அம்மாவோட பிரசாதத்துக்கு எல்லாருமே அடிக்ட்டு. அதனாலே வீட்டிலேருந்து வரும்போதே எக்ஸ்ட்ராஸாக தான் வச்சு பிரசாதம் எல்லாமே கொண்டு வருவோம். வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தாத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வந்து கடைக்கு ஒவ்வொரு கடைக்காக கொண்டு போய் அப்பா கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து பிரசாதம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் நான் வந்து பிரசாதத்தை வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அம்மா பிரசாதம் செய்யும்போது எப்போவுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. உப்பு உரப்பு எப்படி இருக்குது எதுவுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கடையிலேருந்து கிளம்பிட்டோம். வெளியே வரும்போதே நிறைய தசரா செட்டு வந்து போயிட்டு இருந்தது. அம்மன் வேஷம் போட்டுலாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. அதையுமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஊருக்குள்ளே ஃபுல்லுமே ரொம்ப டிராஃபிக்காக ஆரம்பிச்சிட்டு அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டோம். நீங்கள் எங்கள் ஊர் தசரா செட்டை வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கு வரும்போதே நிறைய செட்டு வந்து போயிட்டு இருந்தது. அது எல்லாமே வீடியோஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஆட்டோ செட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா ஆட்டோக்குமே வந்து வாழைத்தார் வந்து கட்டியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆட்டோக்கெலாம் பூஜை போட்டு பாட்டுலாம் போட்டு சூப்பராக வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்தா ஏகப்பட்ட காரு ஊருக்குள்ளே போக முடியாமல் டிராஃபிக் ஆகி நின்றுட்டே இருந்தது. கிட்டத்தட்ட எங்கள் வீட்டுக்கிட்ட வரைக்கும் திருச்செந்தூர்லேருந்து வீரபாண்டியப்பட்டினம் வரைக்குமே ஃபுல்லும் ஆட்டோ காரு பைக்கு இப்படியே வந்து ஃபுல்லாக டிராஃபிக் ஆகியே நின்றுட்டு இருந்தது. ரொம்ப கஷ்டம்தான். பிகாஸ் ஊருக்குள்ளே குலசைக்குள்ளே வந்து காரே விட மாட்டாங்க. இங்கே வந்து எல்லா காரையுமே வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டாக எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பொருட்காட்சி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்பா சொன்னாங்க, இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை, இன்றைக்கி யார் வந்து பொருட்காட்சிக்கெலாம் போகிறதுக்கு டைம் இருக்குது, ஸோ அதனால தான் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு வந்து வீட்டுக்கே வந்து வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் வந்து ஷாஷா எதுக்காக என்கிட்டே வந்துட்டுருக்கான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இவ வந்து அப்பா வந்து கோவிலேருந்து வாங்கிட்டு வர பிரசாதம் எல்லாமே வந்து இவ தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஏன்னா புளியோதரை பைத்தியமாக வந்து இவ ஆயிட்டா என்னன்னு தெரியலை. புரட்டாசி மாதங்கிறதுனால வெஜ்ஜாக வந்து ஃபுல்லுமே வந்து சாப்பிட்டுட்ருக்கா இவா. மெயின் ரீசன் எதுக்காக என்கிட்ட வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் அவள் வந்து என்கிட்ட வந்து வந்துட்டுருக்கா. ஸோ இதோட இந்த விலாகை வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.